நம்பர் 22க்கான குறுக்கெழுத்து புதிர். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இடமிருந்து வலம்ல தை மாதத்தில் வரும் பண்டிகை பொங்கல் ஆல்ரெடி எழுதிட்டோம். இப்போ 1க்கு மேலிருந்து கீழ் பெண்கள் நெற்றியில் வைத்து கொள்வது பொட்டு. ஓகே. அடுத்து 7க்கு இடமிருந்து வலம் பார்க்கலாங்களா? துப்பாக்கியால் சுடும்போது எழும் ஒளி டுமில் நினைக்கிறேன். ஏன்னா மேலிருந்து கீழ் 2 வந்து நெருப்புன்னு கொடுத்துருக்கான். நெருப்புன்னு கொடுக்கும்போது இல்லில் முடியுதுன்னா கனலா வரும். ஓகே. அப்போ இதுக்கு டுமில்னு வரும். மேலிருந்து கீழ் 2 நெருப்பா? ஆமாம். அதுக்கு வந்து கனல். ஓகே. அப்போ 8க்கு மேலிருந்து கீழ் என்னது? நன்றி டேஷ் வருக மீண்டும் வருக. ஓகே கரெக்ட். நன்றி மீண்டும் வருக. ஓகே. அப்போ 12 இடமிருந்து வலம் சுதந்திரம் டூ வருது. அப்போ விடுதலை 4 எழுத்து விடுதலை வருது. மேலிருந்து கீழ் 12 இருக்கான்னு பாருங்க. மேலிருந்து கீழ் 12 இல்ல. கீழிருந்து மேல் 15. இதில் வேக வைத்த உணவு ஆரோக்கியமானது. இங்க வீண் வச்சுக்கோங்க. ஆவி. ஆவியில் வேக வைத்த உணவு ஆரோக்கியமானது. இடமிருந்து 12 சுதந்திரம்னா விடுதலை. ஓகே. இப்போ கீழிருந்து 16. இது 16. தலைவனின் ஜோடி தலைவி கரெக்ட். தலைவி. அடுத்து இடமிருந்து 16. பழைய நாணய முறையில் அணா நாணயத்தில் 12இல் ஒரு பாகம். இது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது பார்த்துக்கலாம். 15 பார்க்கலாமா? அடுத்து வரும் கேள்விக்கு டேஷ் அல்லது இல்லை என்று பதிலளிக்கலாம். ஆல்ரெடி வந்துருச்சு. இதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து 11 பார்க்கலாம். ஏன்னா நீல முடிச்சிருக்கோம் இல்லையா? வலம் இருந்த இடம். ஒழுக்கம் இல்லாத இது பயன் தராது. கல்வி. மேலிருந்து கீழ் 11 தம்பி தங்கை கம்பி இக்கு. தம்பி தங்க கம்பி. ஒழுக்கம் இல்லாத கல்வி பயனற்றது. வலம் இருந்த இடம் 11. மேலிருந்து கீழ் 11 தம்பி தங்க கம்பி. எனக்கு தெரியல. அடுத்து இப்பயே இதை கண்டுபிடிக்க முடியல. பழைய அடுத்து வேற போயிடலாம். 3 இங்கே எழுதலாமா? இல்லை 9 மேலிருந்து கீழ் பார்க்கலாமா? 9 மேலிருந்து கீழ் சொன்ன சொல்லை டேஷை காப்பாற்ற வேண்டும். சொல்லை சொல் கரெக்டாக வந்துருச்சு. மேலிருந்து கீழ் 3 மேலிருந்து கீழ் விக்ரமை சியானாக்கிய இயக்குனர் பாலா. என்ன படம் அது? சேதுன்னு நினைக்கிறேன். சேது. அப்போது இடமிருந்து வலம் 3. ஆன்மீக குரு ஒருவர் பெயரின் பின்பாதி பாலா ஆரம்பிக்கிறது. இருங்க இது முடிச்சிருவோம். பாலா. ஓகே. இது ஒரு பாபா வரும்னு நினைக்கிறேன். அப்போ மேலிருந்து கீழ் 4. இது படம் எடுக்கும் பாம்பு. அப்போ பாபா கரெக்டா முடிஞ்சிச்சு. மேலிருந்து கீழ் வந்து பாம்பு. 10 இடமிருந்து வலம் டேஷ் இயேசு காந்தி பிறந்த பூமியில் எதற்காக? புத்தனா? ஆமா, புத்தன் இயேசு காந்தி பிறந்த புத்தர்னு வராது. புத்தன் பாட்டு. 5 மேலிருந்து கீழ் என்னன்னு பாருங்க. புத்தன். 5 வந்து மேலிருந்து கீழ் வந்து மூவேந்தர்களில் ஒருவர் சேரன். எப்படி வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். புத்தராக இருந்தாலும் சரி சேரர்னு வரும். சொன்ன மாதிரி புத்தனா போட்டாலும் சேரன் வரும். முடிஞ்சு போச்சு. இப்போ மூவேந்தர்கள் ஒருவர் சேரனா. வலம் இருந்த இடம் 5. கிராமங்களில் வங்கி டேஷ் பிரிவு பயன்படுத்த வேண்டும். சேவை. வங்கி இச்சுன்னு வந்திருக்கு இல்லையா? அதனால் சேவை சொல்லலாம். சேரன் சேவை. நான் 3 எழுத்து ஒரு சோழன் கூட வரலாம்ல, அப்படி கூட யோசித்தேன். வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது சேவைன்னு. ஏன்னா இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல இருன்னு போடும்போது புத்தர்னு வந்துருமா? அப்போ சோழர்னு வரும் இல்லையா? சோழன் இல்லை சோழர்னு வரும். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது கம்பேரிசன் பண்ணும்போது. அடுத்து மேலிருந்து கீழ் 6. மேலிருந்து கீழ் 6. மனம். சரியா ஞாபகம் இல்லை. அப்புறம் வலம் இருந்த 6. அது மலை வாசஸ்தலம் 1 சிம்லா.
முருகனை இப்படியும் அழைக்கலாம். 19 ஐடியா இல்லை. தெரியலையே. 10 என்பதன் ஹிந்தி சொல். 10 தஸா 20. ஹிந்தியெல்லாம் படிச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா. மேலே இருந்து கீழ் 18. ஒரு காய் பெயரின் பின்பாதி. பின்பாதி. கோஸ். ரைட். அப்போ தஸ்ன்னா 10, இடமிருந்து வளம் 20. ஓகே. மேலேருந்து கீழ் 18 கோஸ். கோஸ். ஓகே, இது முடிஞ்சுச்சு. எங்கே மேலேருந்து கீழ் 18. 21. அவன் எந்த டேஷ் துன்புக்கும் போக மாட்டான். வம்பு வம்பு தும்பு. தும்பு. வம்பு. அப்போ மேலேருந்து கீழ் 20. 20. டேஷ் தாளம் போடாதே, சரியாக இல்லை. தப்பு தாளம். ஆ. சரியாக இல்லைன்றதுனால தான் இப்போ கீழே வந்துடுது. ஆமா. மேலேருந்து கீழ் 20. ஆ. நேரம் ஆங்கிலத்தில் டைம். டைமா மேலிருந்து கீழ் 22. இல்லை, கீழ் இருந்து மேல் 24. பாம்பு என்றால் டேஷும் நடுங்கும். படை. படையும். அப்போ டைம்னா படைக்கு கரெக்டாக வந்துடுது. ஆ. டைம் கீழ் இருந்து மேல் படை. படை. 24 வளம் இருந்து இடம் இருக்கு. மின்சார விளக்கு ஆங்கிலத்தில் பல்பு. பல்ப். அடுத்து 14 மேலிருந்து கீழ் பார்க்கலாமா? ஆமாம். முடிவல்ல டேஷ். இது வலம் இருந்த இடம் பார்க்குறீங்க. ஆமாம். வலம் இருந்த இடம் தெரியல. முடிவல்ல. அப்போ தொடக்கம். இம்மல முடியுதுல. தோடை கை. தொடக்கம்னு வச்சுக்கோங்க. மேலே இருந்து கீழ் 14 என்ன வருது? சந்தோஷம். அப்போ எப்படி வரும்? தெரியலையே. சந்தோஷம் என்ன வரும்? சரியா தெரியல. மேலிருந்து கீழ் 13. 13 மேல். முன்காலத்தில் இருந்து வந்து 8 ஆழாக்கு கொண்ட அளவு. படி. ஆழாக்கு நம்ம அளக்குறோம்ல, வீட்டில் படிச்சிருக்கோம் அந்த படி. மேலிருந்து கீழ் 13. படி. அப்போ தொடக்கம் வராது. என்ன வரலாம்? சரி, அடுத்து போயிடலாமா? அப்போ கீழே இருந்து மேல் 23. விரைவு. வா வந்திருக்க. அவசரம் வருமா? அவசரம். தம்புடி. 16. பழைய நாணய முறையில் அணா நாணயத்தில் 12 ஒரு பாகம். தம்புடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? தம்புடி. அப்போ விரைவுனா அவசரம். அவசரம். நாணய முறை முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் விடுங்க. முருகனை இப்படியும் அழைக்கலாம். 3 இடத்துல வருது. மேலே இருந்து கீழ் வந்து என்னது? 19. மேலே இருந்து கீழ் 19. வேட்டைக்காரன் சுருக்கமாக. வேட்டையன். வேட்டையன் 4 எழுத்து வரும். வேடன். வேடன். அப்ப வேலன். வேடன். முருகனுக்கு பேரு வேலன். கீழ் இருந்து மேலா 19. முருகனை இப்படியே மறைக்கலாம். வேலன். அப்போ மேலே இருந்து கீழ் 17. இங்க இருக்கு பீசஸ் சில சித்ரா இவர்கள் எல்லாம் திரைப்பட டேஷ் பாடகி. பின்னணி. அப்போ வலம் இருந்து இடம் 23. அண்ணனின் மனைவி. அண்ணி. இது முடிவல்ல ஆரம்பம் வருமா? ஆமா, தொடக்கம் வராது, ஆரம்பம் வரும்னு நினைக்கிறேன். ஆரம்பம். ஆனால் மேலே இருந்து கீழ் தெரியலையே எனக்கு. மேலிருந்து கீழ் 6 எங்க இருக்கு? இங்க இருக்கு. மனம். சித்தம். ஆள் ஆரம்பிக்குது. சித்தம் சீயித்தம் சித்தம்னு வரும். மேலிருந்து கீழ் சொல்றீங்களா? நான் இந்த 14 பார்த்துட்டு இருக்கேன். சாரி. சித்தம். மனம் என்றால் சித்தம். அப்போ 14 சந்தோஷம். பாட்டு வருது. ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு. 14 சந்தோஷம். ஆனந்தம். முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சரி, இது இன்னைக்கு எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு குறுக்கெழுத்து புதிரில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஸ்டே டியூன்.